வெல்கம், வெல்டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்ற குளிர் சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் யூஸ்ஃபுல் டிப்ஸ். குளிர்சாதன பெட்டி இல்லாத வீடுகளே இப்ப இல்லை. ஆனா அந்த காலத்துல அப்படி அல்ல. ஈரத்துறையில சுத்தி வைப்பாங்க, மண்பானையில தண்ணீரை வச்சு அதுல மேல வைப்பாங்க குளிர்ச்சியா. அன்றைக்கு நமக்கு தேவையை வாங்கிக்குவாங்க. இப்போ மொத்தமா வாங்கி போடுறது, சந்தைக்கு போறது, தக்காளி பழத்தை 3 கிலோ வாங்குறது, அப்படி கொண்டு பிரிட்ஜில் வச்சிருது. அப்படிதான் ஃப்ரூட்ஸும் அப்படிதான். இப்போ எந்த பொருளும் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் 3 நாளைக்கு மேல் அதனுடைய சத்துக்கள் 25 இழந்துவிடும். 4வது நாள் ஒண்ணுமே இருக்காது. சக்கையை தான் சாப்பிடணும் என்பதை நீங்கள் அனுபவபூர்வமான உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கிலோ வேணா ஒரு 20 ரூபா 15 ரூபா குறையலாம். ஆனால் சத்து உடம்புல சேருதா என்று சொன்னால் குறைவாகத்தான் சேருகிறது. ஆகவே 3 நாளைக்கு மேல் ஒரு பொருளை பிரிட்ஜில் வைத்து உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ சளி பிடிக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் உள்ள சாமான யூஸ் பண்றது குறைச்ச நாட்டு எடுத்து முதலே வெளியே சட்னின்னு வச்சுக்கணும். எடுத்து 1/2 hour பிஃபோரா வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும். மோர், பால் எல்லாமே வெளியே எடுத்து வைத்து யூஸ் பண்ணினால் நமக்கு சளி பிடிப்பது குறையும். கூடுமான வரை அனைத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்தினால் சத்துக்களும் அதிகமாக இருக்கும். ஏழைபாழையும் நல்ல முன்னுக்கு வருவார்கள். ஒரு கீரை வைக்கிறாங்க, ஒரு கத்திரிக்காய் அன்னன்னைக்கு வாங்கிக்கலாம். டெய்லி ரோட்ல வராங்க, 1 கிலோ வாங்குற 1/2 கிலோ வாங்கின போதும். இப்படி என்று அவர்களும் பயனடைவார்கள். நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்ச காய்கறிக்கெல்லாம் மவுசு ரொம்ப குறைச்சா. அப்பெல்லாம் ஏது ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. முட்டை வைக்கக்கூடாதுன்றாங்க, தேன் வைக்கக்கூடாது, தக்காளி வைக்கக்கூடாது, இன்னும் நிறைய சொல்கிறார்கள். அப்போ ஏதோ ஒரு கெடுதல் இருக்குது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே குளிர்சாதன பெட்டியில் சில பொருட்களை வைப்பதை தவிர்த்து புதிதாக அவ்வப்போது காய்கறி பழங்களை வாங்கி உபயோகித்து, குறைவாக வாங்கி நாம் உபயோகித்து ஃப்ரிட்ஜி மின்சார செலவையும் நமது உடல் நலத்தையும் சத்துக்களை முழுமையாக உடம்பு ஏற்றுக்கொள்ளும் வகையில் நாம் நடந்தவையானால் வாழ்வு வளம் பெறும், நலம் பெறும், வெற்றி பெறும், நன்றாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதற்கு முன்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் முன்பு போட்ட வீடியோக்களும் இனி வர இருக்கின்ற உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மிக அதிகமாக வர இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கவும் என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.